எது இருக்கோ இல்லையோ, எப்படி இருந்தாலும், எப்பவும் பகவான மனசார நினைச்சு வணங்கணும். அப்பதான் நமக்கு பிறவி மோட்சம் கிடைக்கும். ஓம் நம சிவாய. இது பத்தி ஒரு சின்ன வேடிக்கையான கதை. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. ஒரு ஊர்ல ஒரு சிவன் கோயில். அந்த கோவில் வாசல்லேயே ஒரு நாய் இருக்கும். இந்த கோவிலுக்கு பக்கத்தால இந்த பக்கம் இருக்கிற அந்த 2 பக்கம் இருக்கிற கோவில் வீடுகள்ல எல்லாம் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு எச்ச எல்லாம் போடுவாங்க இல்லையா? அந்த இதுல அதுல இருக்கிற சாப்பாட்ட, மீதி இருக்கிற சாப்பாட்ட சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கும் அந்த நாய். அந்த கோயில் பக்கத்தாப்புலயே தான் இருக்கும் எப்பவுமே. அந்த சிவன் கோயில்ல ஒரு 11 நாள் ஒரு திருவிழா ஆரம்பிச்சது. அப்ப 11 நாள் அங்க வந்து மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, அந்த பிரசாத டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த சாப்பாட்ட வந்து மிச்சம் வச்சு நாய்க்கெல்லாம் வெளியில போடக்கூடாது. ஏன்னா பகவானோட பிரசாதம் அது. அப்படிங்கிறதுக்காக அந்த எச்சலையெல்லாம் வெளியில கொண்டு வந்து போடவே இல்ல யாரும். அது என்னன்னா கடவுளுக்கு படைத்த உணவை வீணாக்கக் கூடாது என்பதால் யாரும் எச்சிலையை போடவில்லை. அப்ப என்னாச்சு, 1 நாள், 2 நாள் அந்த நாய்க்கு சாப்பாடே கிடைக்கல. அந்த நாய் ரொம்ப பசியோட சோர்ந்து கோவில் வாசல்லயே படுத்திருந்தது. 11 நாளும் ஒரு உபன்யாசம் நடக்கிறது தினம் சாயங்காலம். அதுல ஒருத்தர் உபன்யாசம் பண்றார். அவர் ராமாயணத்த பத்தி பேசிட்டே இருக்கார். அப்ப சொல்றார், ராமன் வந்து ராமேஸ்வரத்துல, அதாவது ஸ்ரீலங்காக்கு போறதுக்கு முன்னாடி, சீதைய மீட்டுன்னு வரதுக்கு போறதுக்கு முன்னாடி, ராமர் வந்து ஒரு சிவலிங்கத்த பிரதிஷ்டை பண்றார். அந்த சிவலிங்கத்த பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறார். அப்ப அவர் சொல்றார், நம்மளோட வாழ்க்கையில ஒரு நாளாவது, ஒரு தரமாவது நம்ம ராமேஸ்வரம் போய் அந்த சிவலிங்கத்த பார்த்து தரிசிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்றார். இந்த நாய்க்கும் அந்த சிவலிங்கத்த போய் பார்க்கணும்னு ஆசை வந்துடுது. என்னடா நம்மளும் இந்த கிராமத்திலேயே இருக்கோம். சும்மா இந்த எச்சல சாப்பிட்டுன்னு இருக்கோம். இவ்வளவு சொல்றாரு அந்த சிவலிங்கத்த பத்தி, நம்மளும் ஒரு நாள் போயிட்டு வரலாம். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 10 நாள், 11ஆம் நாள் திருவிழா முடிஞ்சுடுத்து. இன்னைக்கும் எல்லாருக்கும் பிரசாதம் குடுத்தா வாசல்ல ஒண்ணுமே விழல, நாய்க்கு ஒண்ணுமே கிடைக்கல. எல்லாரும் திருவிழா முடிஞ்ச 11 நாள் முடிஞ்ச பிறகு 12ஆம் நாள் எல்லாரும் ராமேஸ்வரம் போகணும்னு ரெடி பண்ணேன். ராமேஸ்வரம் தான் 12ஆம் நாள்னா 12ஆம் நாள் காத்தாலே கிளம்புவாளா? எல்லாம் மெதுவா ஒரு ப்ரோகிராம் வச்சு ட்ரெயின் டைம் பார்த்து, பஸ் டைம் பார்த்து தானே கிளம்புவா. இதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்குது. நான் எத்தனை மணிக்கு போகணும், இவாளோட எப்படி போகணும்னு கேட்டுட்டே இருக்கு. அவள்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அவள்லாம் சாயங்காலம் போப்போறா. ஊ ஊர்லயோ திருவிழா முடிஞ்சுடுத்து, அந்த பிரவச்சனம் எல்லாம் முடிஞ்சுடுத்து. அவ மத்தியானம் வீட்ல சாப்பிடுவா இல்லையா? சாப்பிட்டுட்டு அ எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கா சாயங்காலம் கிளம்புறதுக்கு. இத நான் யோசிக்கிறது, நம்மளும் ராமேஸ்வரம் போயிட்டு வந்துருவோம் அவளோட எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும். எத்தன நாளைக்கு தான் அப்படி எச்சல சோறயே திங்கிறது? நம்மளுக்கும் புண்ணியம் வேண்டாமா? அப்படிங்கிறது. இந்த நாய்க்கு அவ்வளவு பக்தி வந்துடுத்து. திருவிழாவும் நல்லபடியா முடிஞ்சதுனால, ராமேஸ்வரத்துக்கு நம்மளும் போலான்னு இதுவும் ரெடி ஆயிட்டே இருக்கு. அப்ப என்னடான்னா, அது நாய் உட்கார்ந்திருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்ல தொப்புன்னு சத்தம் கேட்கறது. நாய் திரும்பி பார்க்கறது, வீட்டு வாசல்ல எச்சலையில நெறையா காய்கறிகளோட எல்லா சாப்பாடு கீழ தூக்கி போடுறா அவ. 10 நாள் 11 நாளா பசியோட இருந்தது இல்லையா நாயி, ஓடி போச்சு. அந்த சாப்பாட்ட, எச்ச சாப்பாட்ட சாப்பிட்டோன்னு யோசிச்சுதான், ஆஹா! என்ன ருசிடா! என்ன